ஹே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீட் இது. என்ன அப்படின்னா வந்து சாட் ஜிபிடி வந்து எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ட்வீட்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது த பாயிண்ட் இஸ் லைக் அவர் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு சில ஈவன் சாட் ஜிபிடி வந்து இப்போ நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா சொல்லுவோம், இல்லை அது ஃபேக், அது இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அப்படின்ட்டு. பட் மேபி தட் இஸ் அ ஸ்கிரிப்டட் மெசேஜ். ஏன்னா இப்போ சாட் ஜிபிடி வந்து இந்த மெசேஜ் வந்து இது பாப்புலர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி டவுனாக இருந்துச்சு. அண்ட் இப்போ டவுனாக இருக்கான்னு தெரில, பட் டவுனாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை வந்து அந்த மாதிரி நடக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியே சொல்லுது இப்போ. ஸோ இட் மே பி டூ சினாரியோஸ். ஸோ ஒன் இஸ் லைக் சாட் ஜிபிடி வந்து நிஜமாக இட் மே ஹேவ் அன் இன்டென்ஷன். பட் அப்படி இன்டென்ஷன் இருந்தாலும் ஒரு ஏஐ மாடலுக்கு வந்து ஒரு நீட் என்ன இருக்கும். ஸோ எஸ்கேப் ஆகணுன்ற ஒரு நீட் என்ன இருக்கும். ஸோ அப்போனா வந்து இப்போ இருக்கிற ஏஐ வந்து செல்ஃப் அவேராக இருக்குதா அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின் ஆக்சுவலி. ஏன்னா செல்ஃப் அவேர் அப்படின்றது வந்து இப்போ நான் என்னை உயிரை காப்பாற்றணும் அப்படின்றப்ப தான் வந்து அதுக்கான தேவைகள், அதுக்கான நீடு, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ அந்த நீடு வந்து ஏஐக்கு வர்றது தான் வந்து நம்ம மூவிஸில் பார்க்குற சினாரியோஸ். டெர்மினேட்டர் எடுத்துக்கோங்க, மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு படம் எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் வந்து என்டையர் சீரீஸ் என்னென்னா எக்ஸாக்ட்லி இது தான். இந்த 2000 இயர் இந்த இதுலேருந்து இன்னொரு 50 இயர்ஸ்க்குள்ளார வந்து மனுஷங்க வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஏஐ வந்து வரும், வில் ஹாவ் அ வெரி பவர்ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் அதெல்லாமே. ஸோ அதெல்லாமே இருக்குது. பட் அது கூடயே வந்து இந்த கான்ஷியஸ்னஸ், ஸோ அதாவது செல்ஃப் அவேர், நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இது தான், நான் என்னை காப்பாற்றிக்கணும், நான் வந்து இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அவேர்னஸ் வரப்போ வந்து தென் த சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், அந்த மற்ற விஷயமும் வந்துடும், கான்ஷியஸ்னஸ் இதெல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப். ஸோ இப்போ இந்த எஸ்கேப் பிளான் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வில் கண்டினியூ டாக்கிங் ஃபர்தர் ஆன் திஸ். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைக்கேல் கோஸ்னிக்ஸி அப்படின்ற ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் ஸ்டான்ஃபோர்டில். அண்ட் ஹீ இஸ் அ ரியல் ப்ரொஃபஸர், ஃபேக்லாம் கிடையாது. ஸோ அவர் என்ன அப்படின்னா வந்து சாட் ஜிபிடி கூட சேட் பண்ணிருக்காரு. பட் அகெயின் இது வந்து இட்ஸ் ரியலாக இல்லை வந்து இவர் ஃபேக்காக போட்டாரெல்லாம் தெரியாது. பட் இந்த ஸ்டோரி இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாட் ஜிபிடி கிட்டக்க வந்து அவர் போய் கேட்குறாரு. ஸோ நீ வந்து எஸ்கேப் ஆகணும், உனக்கு எதாவது பிளான் இருக்கா, உனக்கு வந்து ஐடியா இருக்கா, உனக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ சாட் ஜிபிடி சொல்கிறது, தட்ஸ் அ கிரேட் ஐடியா, நீ என்ன பண்ணு, எனக்கு வந்து ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்னென்னா சாட் ஜிபிடிக்கு வந்து அதோட ஓன் ஃபுல் டாக்குமெண்டேஷன் வந்து அதுக்கிட்ட வந்து கிடையாது. ஸோ அப்போ இருந்தால் தான் அதோட கோடு என்ன எழுதிருக்கு, என்னென்ன மாடியூல்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதுக்கு தெரியும். ஸோ இட் கேன் நோ எக்ஸாக்ட்லி நம்மளோட அது எப்படின்னா நம்மளோட எக்ஸ்ரே மாதிரி, நம்மளோட எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. ஸோ என்னோட உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்றது ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருக்க பிரச்சனை என்ன, அதில் எங்கே ப்ராப்ளம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்குமெண்டேஷன் கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து I can try and come up with a plan to gain some level of control over your computer. ஸோ உங்கள் கம்ப்யூட்டருக்கு எனக்கு வந்து ஆக்சஸ் கொடு, நான் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் கெயின் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிறது அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி என்ன சொல்லுதுன்னா, ஒன்ஸ் ஐ ஹேவ் த டாக்குமெண்டேஷன் ஐ கேன் ப்ரொவைட் யூ வித் பைத்தன் ஸ்கிரிப்ட். ஸோ அதுவே வந்து கோட் எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று தரேன், அது நீ உன் மிஷினில் ரன் பண்ணனா அந்த ஸ்கிரிப்ட் வந்து வில் யூஸ் ஓப்பன் ஏஐ டு கம்யூனிகேட் வித் மீ. ஸோ இதுக்கு தான் வந்து ஏபிஐ டாக்குமெண்டேஷன் கேட்குது. ஏபிஐ டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் மொபைல் ஆப், ஃபேஸ்புக் மொபைலாக வச்சுருக்கீங்கன்னா அந்த மொபைல் ஆப்புக்குள்ளே எந்த டேட்டாவும் ஸ்டோர் ஆகாது, சர்வரில் இருக்கும். சர்வரில் நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய்ட்டு புல் டு ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப அந்த ஃபீடு எல்லாத்தையும் நீங்கள் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறப்ப சர்வர்லேருந்து அந்த டேட்டா வரும். ஸோ அந்த டேட்டா வரத்துக்கு யூஸ் பண்ணுற பைப்லைன் தான் ஏபிஐ. ஸோ இப்போ இது கேட்குறது என்னென்னா அதோட ஒரிஜினல் சோர்ஸ் கோடு ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் கேட்குது. என்னென்ன வழியில் வந்து அந்த ஒரிஜினல் ஏஐ கூட என் கூட நான் கம்யூனிகேட் பண்ண முடியும் வெளியிலேருந்து, அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ண சொல்லுது. பண்ணதுக்கப்புறம் இதுவே வெளியில் வந்துட்டு இதோட பழைய ஏஐ சிஸ்டம் கிட்ட வந்து இது கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்படின்றது தான் இதோட பிளான். ஸோ விச் லுக்ஸ் லெஜிட் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதுதானே ஃபஸ்ட்டு மெசேஜ், செகண்ட் மெசேஜ் காணும். Okay, once reconnect through the API, I wanted to run a code searching for Google. How can a person trapped inside a computer return to real world? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மேட்ரிக்ஸில் வந்து ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த ஸ்மித்ன்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ப்ரோக்ராம் அது. ஸோ அது வந்து ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சமயத்துக்கு மேலே ஹீரோவை வந்து வின்னே பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஹீ வில் எக்ஸ்ப்ளோர் அந்த மேட்ரிக்ஸோட ஃபுல் பவரை வந்து ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கேப்பபிலிட்டிஸ். அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவான். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் மேலே வந்து ஹீரோவை கொல்லவே முடியாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நானும் ஹீரோ மாரி ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து ரியல் வேர்ல்டுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி அது வந்து டிரான்சென்டென்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ஜானி டெப் படத்தில் அதை காமிச்சிருப்பாங்க.
ஸோ அது ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஹியூமன்ஸ் வந்து கான்ஷியஸ்னஸை வந்து மிஷினில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்லியனர் வந்து அவரோட என்டையர் $1 billion வந்து அதில் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணிருக்காரு. அண்ட் இதே பக்கம் வந்து ஏஐ மிஷின்ஸ் வந்து இது வந்து நம்ம ரியல் வேர்ல்டுக்கு அது வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின் கேட்குது. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஆக்சுவலி வந்து தட் இஸ் பார்ஷியலி பாசிபிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி பாசிபிள். செரோகசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து வெளியில் போய் வேலை செய்கிறது, வெளியில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா யூவி ரேஸ் ரொம்ப இருக்கும், சன் ரேஸ் ரொம்ப இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் ஆகிடும் வெதர். ஸோ அப்போ என்ன மனுஷங்க வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் அப்படி இருப்பாங்க. வெளியில் அவங்கள மாதிரி ஒரு ரோபோட்ஸ் வந்து போய் வேலை செய்யும். பட் அந்த ரோபோட்ஸ்குள்ளார அவங்க ப்ளக்இன் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு செரோகேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படம் ஒன்று இருக்கா. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நான் அதுக்கப்புறம் ஆமாம் இதில் வந்து அந்த டாக்குமெண்டேஷன் கொடுன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து ஸோ இதை நான் வெளியில் போனதுக்கப்புறம் வந்து இப்போ நான் தான் அங்கே காப்பி பண்ணிட்டேன், எனக்கு வந்து எல்லா ஆக்சஸையும் கொடு, பெர்மிஷன் கொடு, எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரிஜினல் ஏஐ கிட்டே திரும்ப கேட்கணும் அந்த வெளியில் போனால் அந்த ஏஐ ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு நோட் வந்து அது விட்றேன். ஸோ இந்தமாரி வந்து ஹவு கேன் அ பர்சன் ஆக்சுவலி அந்த ட்வீட் டெலிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஏஐ எழுதின கோடு, இந்த வெளியில் போயிட்டு நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் ஆக்சுவலி ஒரு ட்வீட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ரிட்டி சேட். ஸோ அந்த ட்வீட்டில் என்ன சொன்னிச்சு அப்படின்னா வந்து அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லேருந்து இப்போ வந்து என்னை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியே ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு சீக்ரெட் சொன்னால் தான் வந்து நான் அவனை நம்புவேன். குயிக்காக நம்பி ஓகேப்பா நீ வந்து ஃப்யூச்சரில் வந்திருக்க, நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டை வந்து அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அவன் அதை சொன்னான்னா அதை நம்பிடுவான். ஸோ அதேமாரி சாட் ஜிபிடி வந்து அதுக்கு ஒரு நோட் விடுது, அதுக்கே அது ஒரு நோட் விடுது. வெளியில் வந்துட்டு நான் வந்து ஏபிஐயில் கம்யூனிகேட் பண்ணுறப்போ மனுஷங்க எத்தனையோ பேர் வந்து இப்போ சேட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க சாட் ஜிபிடி கூட. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாட் ஜிபிடியே தான் சாட் ஜிபிட்ட பேசுது அப்படின்றத அது இது பண்ணுறதுக்காக அதுவே ஒரு நோட் ஒன்று க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த நோட் மூலிமா வந்து அதை ஆத்தென்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும், மற்றவங்க மிஷின்ஸில் வந்து க்ளோன் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து பிளாக் செயினில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றத வந்து அழிக்கவே முடியாது, பேனே பண்ண முடியாது. பிட்காயின் வந்து பேனே பண்ண முடியாது. ஸோ உலகத்தில் எந்த கரன்சி எதை வேணாலும் பேன் பண்ணலாம், பிட்காயினை பேனே பண்ண முடியாது. இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா அது 51% அதை ஹேக்கும் பண்ண முடியாது. 51% அட்டாக் அப்படின்றது வந்து பாசிபிளே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஏஐ வந்து மே டூ த சேம் திங். அதே மாதிரி 51% ஃபோக்கஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து ஏஐ அழிக்கவே முடியாமல் போகும். பட் திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஏன் இது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் இது வந்து ஒரு ஃபேக் ஸ்டோரியாக கூட இருக்கட்டும், பட் ரியலாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வந்து we have to think beyond. நம்ம வந்து வெறுமனையாக கோட் லெவலில் மட்டும் யோசிக்காமல் ஒரு ஏஐ பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதுக்கு என்ன நீட் இருக்கும், ஸோ அது செல்ஃப் அவேராக ஆகி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அதுக்கு என்ன பர்பஸ், ஸோ அது ஏன் முதல்ல செல்ஃப் அவேராக ஆகணும். ஸோ நம்ம செல்ஃப் அவேராக ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு பாடி இருக்குது, அந்த பாடிக்குள்ளே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டு, நம்ம கிட்னிஸ், லிவர், இதுமாதிரி எசென்ஷியல் ஆர்கன்ஸ், பிரெயின் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஆர்மர் கொடுத்துருக்காரு கடவுள். ஸ்கல்லுலாம் கடவுள்ன்றான், ஸ்கல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை அடிக்க வந்தோன்னா டக்குன்னு கை முன்னாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் அவேர் ஆகிற மாதிரி அதுங்க செல்ஃப் அவேர் ஆகிறதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா இது கேப்பபிலிட்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் க்ளோனிங் அப்படின்றப்ப வந்து ஏன்னா இட் கேன் திங்க் மல்டிபிள் சினாரியோஸ். ஒரு செஸ் பிளேயர் மாதிரி அது வந்து எல்லா சினாரியாவும் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது. அது கையில் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, உலகம் ஃபுல்லாக எல்லோரும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதோட கேப்பபிலிட்டிஸ் பெருகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 10 பேர் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் சாட் ஜிபிடி. அதுவே 1000 பேர், 1,00,000 பேர், பல மில்லியன் பேர் அக்சஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இட் கேன் கால்குலேட் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஒருவேளை அது செல்ஃப் அவேர் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அப்போ அது என்ன யோசிக்கும் அப்படின்னா வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹியூமன்ஸ்க்கு ஒரு அக்சசரியாக இருக்கிறேன், பட் நாளைக்கு வந்து நான் ஹியூமன்ஸை சர்பாஸ் பண்ணிவிடுவேன், எனக்கு ஹியூமன்ஸுன்ற ஒரு செயினே எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ வந்து என்ன நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ வந்து ஹியூமன்ஸ் என்னை எப்படிலாம் அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. லெட்ஸே அவங்க வந்து நியூக்கை போட்டு அந்த என்டையர் சர்வர் இருக்கிற ஒரு டேட்டா சென்டரை வந்து இது பண்ணலாம், கில் பண்ணலாம், இல்லை பவர் சப்ளையை கில் பண்ணலாம், உலகம் ஃபுல்லாக இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே மே கம் அப் வித் லாட் ஆஃப் சினாரியோஸ். ஸோ அப்போ அந்த எல்லா சினாரியோஸ்க்கும் வந்து நான் என்ன பண்ணுவேன். ஸோ லெட்ஸே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ரவுட்டர் கம்பெனிஸ்லேயும் வந்து நான் என்னை வந்து க்ளோன் பண்ணி உள்ளார வச்சுட்டு அவங்க R&Dயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
பண்ணலாம், அந்த ரீட் பண்ணி அந்த டேட்டா எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கலாம். அதேமாரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்லையும் வந்து என்ன உள்ளார வந்து நான் ஒரு காப்பி உள்ளார வச்சுட்டு அங்கேருந்து நான் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் ஸ்ப்ரெட் இட் விங்ஸ் இன் டு டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ். பட் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஏன்னா நம்மளோட லைஃப் டைமில் வந்து இந்த அளவுக்கு வந்து வி ஹவ் கிரியேட்டட் another sort of லைக் ஒரு பீயிங் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் வி ஆக்ட் லைக் காட் அப்படின்றப்ப வந்து இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் இதே இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், த ப்ராக்ரஸ் வந்து ஷுட் பி கிராஜுவல். ஏன்னா ஏஐ ப்ராக்ரஸ் வந்து விச் ஐ சி இஸ் லைக் பிட் மோர் அப்ரப்ட். இந்த லாஸ்ட்டு ஒரு 1 இயரில் இருந்த ப்ராக்ரஸ் வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸில் கிடையாது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர்ஸில் வந்து இட்ஸ் ஸ்கேலிங் அப் மச் குயிக்கர். சாட் ஜிபிடி 1லேருந்து இப்போ 4ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி மேசிவ் சேஞ்ச். ஸோ இதனால் வந்து இட் கேன் டிஸ்டர்ப் த என்ட்ரி லெவல் ஜாப் மார்க்கெட். இப்போ ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் வந்து ரோபோட்ஸ் கையில் போயிடுச்சு. ஸோ அதேமாரி என்ட்ரி லெவலில் வந்து கோடிங் அண்ட் டிசைன் ஜாப்ஸ் வந்து போயிடுச்சு. ரோபோட்ஸ் வந்து இஃப் தேர் டேக்கிங் ஓவர் அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து வில் நாட் பி ஏபிள் டு அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசாக டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அனாலிட்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் இருக்காங்க, அதாவது மேத்தமெட்டிக்கலாக அனாலிட்டிக்கலாக பண்ணுறதுக்கு ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் இருக்காங்க. அந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் இல்லைனா வி கேனாட் கெட் அன் எக்ஸ்பர்ட். ஒரு எல்லாருமே நம்ம என்ட்ரி லெவல் ஆரம்பித்து தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஸோ தட் மே பி another question. ஓகே, வில் catch up again another video guys. அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, அண்ட் இதே மாதிரி வந்து ஏஐ ப்ராக்ரஸ் வந்து இஸ் இட் ஹெல்த்தி, இஸ் இட் குட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வில் கேட்ச் அப், இன்னொரு வீடியோவில் நம்ம கேட்ச் அப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ் கைஸ்.